வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமும் ஆப்போசிட் சைடு கரபாகவும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாந்த அளவுக்கு வந்து தையலுக்காக கோடு போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து துணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால நான் அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால தான் கீழே தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரம் வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 14.5 இன்ச்சு அவங்களுக்கு. அந்த 14.5 இன்ச்சு வந்து இந்த கோட்டிலேருந்து அளந்துக்கிறேன். அது மாதிரி வந்து அந்த சைடும் அளந்துக்குருவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கோடு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அது மாதிரி நம்மளோட சேனலை வந்து மொத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கேன். சிம்பிளாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடும் ஒரு 14.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 புள்ளியும் வந்து நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக, அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து வெட்டுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே வரைஞ்சி நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப வந்து எளிமையாக அவங்களுக்கு புரியும். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தாலும் இப்போ பாருங்கள், மேலே ஒரு கோடு போடுறது வந்து எதுக்காகனா மேல் தையலுக்கு. இப்போ அந்தளவு வந்து நான் வந்து தையல் வந்து பாந்தளவு தான் ஸ்டிச்சே நம்மளோட வீடியோவில் சொல்லித்தருவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும். இப்போ கழுத்து பாருங்கள் 3.1. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கழுத்து வந்து அகலமாக வேணும். அதனால் 3.1 வச்சுருக்கேன். 3 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும். அது மாதிரி ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இது நமக்கு வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ இந்த மாதிரி 3 இன்ச்சு வந்து இப்போ நான் ஷோல்ட்ரு வச்சுருக்கேன். இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையோட உயரம். இப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கும் பேக் சைடு இப்படி தான் வெட்டுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் வெட்டணும். இப்போ பாருங்கள், அந்த உயரம் மேல் கோடு இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து வந்து நான் 5.25 இன்ச்சு வைக்கிறேன் இவங்களுக்கு. ஏன்னா வந்து கழுத்து வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து 38 இன்ச்சு ப்ளவுஸ்னால் 2.25 இன்ச்சு தான் வைப்போம். இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கறதுனால நான் வந்து கையோட உயரத்தை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட்டியிருக்கேன். இப்போ 5.25 இன்ச்சு வச்சுட்டு இப்போ அந்த மார்க் வந்து நம்ம 11.25 இன்ச்சு வந்து அவங்களுக்கு சுற்றளவு தையலோடு சேர்த்து அந்த 11.25 வந்து நான் எங்கேருந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம கீழே புள்ளி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 5.25 இன்ச்சுக்கு அந்த இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 11.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பாடியோட சுற்றளவு தையலுடன் சேர்த்து 11.25. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு இந்த 2 புள்ளியையும் ஒன்று சேர்த்துருவோம். வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா புரியாதவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றக்காக தான் மெதுவாக வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த 2 கோடு ஒன்று சேருது பார்த்திங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச்சு கரெக்டாக வந்து அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பில் வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து தையலுக்காக 1.5 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து இந்த சைடுலேருந்து பாதி, அதாவது அந்த தையல் கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதிலேருந்து வந்து பாதி குறிச்சிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ண இடத்த வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக கையோட வளைவு வரைகிறதுக்கு சிம்பிளான மெத்தடு. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம கீழேயும் வந்து ஒரு 11.25 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுக்கிறோம். நான் எப்போயுமே வந்து ஃபுல் இது அப்படியே எடுப்பேன். ஒரு சிலர் வந்து கீழே வந்து சுற்றளவு மட்டும் தனியாக வச்சுட்டு அப்படியே கிராஸாக கோடு போடுவாங்க. அது தேவையில்லை. நம்ம கட்டிங்கில் வந்து எப்போயுமே நான் ஃபுல்லு மேலே என்ன வைக்கிறோமோ சுற்றளவு அதை தான் கீழேயும் வைப்பேன். கீழே துணி கூட இருந்தாலும் பரவாயில்ல, பிரித்து விட்டுக்குருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் குண்டாயிட்டாக செஞ்சால் பிரித்து விட்டுக்குருவாங்க. துணி நிறையா கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து கீழே கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடு இப்படியே இவ்வளோ தான். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி பிரின்சஸ் கட் வந்து மேக்ஸிமம் வந்து அதாவது நேர் கட்டிங் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கிராஸ் கட்டிங்கும் போடலாம், ஆனால் நேர் கட்டிங்கே போதுமானது. இப்போ பாருங்கள், அதே மாதிரி திருப்பி அந்த பீஸை எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி வச்சு, இல்லை நீங்கள் 2ஆக மடித்து போட்டு கூட கட் பண்ணலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அது 2ஆக மடித்து போட்டு நம்ம சாதா கட்டிங் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி 2 பாகமும் பிரித்து எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து நான் அதை திருப்பி எடுத்துகிட்டு நான் தனியாக தான் கட் பண்ணுறேன். அதே அளவையே அப்படியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது ஆரியுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், 2 தட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து கழுத்தை மட்டும் நம்ம அந்த பேக் சைடை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையுமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. இப்போ
இப்போ பேக் சைடை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதுக்கு நமக்கு தேவையில்லாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பாந்தளவுக்கு நான் வளைவு போடுறேன் பார்த்திங்களா, அந்த வளைவு வர்ற இடத்துல மட்டும் ஒரு பாந்தளவுக்கு வந்து நம்ம ரவுண்டு போடுங்க. ஏன்னா அங்கனக்குள்ள வந்து நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த வளைவு வந்து ஒரு பாந்தளவு வந்து வளைவு போட்டுக்கோங்க. அந்த இடத்துல மட்டும்தான் போடணும், அந்த வளைவுக்கிட்ட மட்டும். இப்போ அடுத்து வந்து கழுத்துக்கு அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம கழுத்தோட உயரம் வந்து நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் ஹைட்டானவங்கன்றதுனால நான் 6.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இந்த 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு கோடும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வரைய போகிறேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சதுரமாக கோடு போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ புள்ளி வச்சுட்டு ஒரு வளைவு மட்டும் போடலாம். நான் இப்போ வந்து அப்படியே தான் வளைவு வரைகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் கிராஸ் பண்ணுறேன். ஏன்னா கழுத்து வந்து முன்னாடி அவங்களுக்கு லைட்டாக லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் 1/4 இன்ச்சுக்கு வந்து அந்த இடத்த வந்து கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி மிட் பாயிண்ட் வைப்போமோ அதே மாதிரி 10 இன்ச்சுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டு. இதை வந்து குறித்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக வந்து அவங்களுக்கு மொத்த உயரம் ஷோல்டர்லேருந்து பட்டி வரைக்கும் இருக்கிற உயரத்தை வந்து அளப்போம் பார்த்திங்களா, அந்த அளவை வந்து குறிச்சிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு வந்து 12.5 இன்ச்சு வருது. 12.5லேருந்து 13 இன்ச்சு வரைக்கும் கூட வைக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து 12.5 இன்ச்சு போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வந்து எப்போயுமே பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு விடுவோம். 3லேருந்து 3.25 இன்ச்சு வரைக்கும் விடுவோம். இவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ அங்கேருந்து வந்து நம்ம 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். அதாவது நம்ம வந்து சாதா ப்ளவுஸில் வந்து பிடிச்சி அடிப்போம் பார்த்திங்களா, பெரிய இப்போ டாட்டு, அதுக்காக வந்து நான் எப்பயும் போல் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 மார்க்குக்கு நடுவில் வந்து இந்த மேல் புள்ளியை அந்த 10 இன்ச்சு மிட் பாயிண்ட் வச்சோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல குறிச்சிட்டு இப்போ நான் எப்படி முக்கோணமாக வந்து கோடு போடுறேன்னு பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலுக்கு வந்து தைக்கும்போது இந்த மாதிரி தான் தைப்போம். இப்போ இது வரைக்கும் 12.5 இன்ச்சு வச்சு வெட்டிட்டு அப்படியே தைப்போம். அதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரின்சஸ் கட்டு. இப்போ நான் அதே மாதிரி பாருங்கள், முக்கோணமாக வந்து நான் இந்த கீழே இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் வந்து இந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் வந்து நேராக கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பட்டி வந்து பிரின்சஸ் கட்டுக்கு வராது. அதனால் வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து 2ஆக மடித்து இதை எதுக்காக சொல்லி காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தப்போம் பார்த்திங்களா, இப்போ நம்ம கோடு போட்டிருக்க இடத்துல வந்து நம்ம தையல் வரணும். அப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது எங்கே பண்ணணும், முன்னாடியே கட் பண்ணணும் இல்லையா, ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து துணியை விட்டு கட் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் நான் இந்த இதை வந்து உங்களுக்கு மடித்து நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வரைஞ்ச பக்கம் தான் தையல் வரணும். அப்போ நம்ம எந்த அந்த இடத்துல தையல் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ முன்னாடியே கட் பண்ணணும். ஒரு பாந்தளவுக்கு முன்னாடி கட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அந்த பாந்தளவை வந்து நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நான் வரைகிறேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல கட் பண்ணால் தான் நமக்கு அந்த 2வது கோடு போட்டுக்கோம், அந்த பக்கத்தில் கோடு போட்டுக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போடுவோம். அது மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து தையலுக்காக முன்னாடி வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த சைடில் சென்ட்ரு அந்த சதுரமாக வரைஞ்சி ஒரு மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, 1.25 இன்ச்சுக்கு, அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த வளைவை வந்து போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தடு. நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த வளைவை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் அளவுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக அமையும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக அந்த இடத்த சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த கட் பண்ணுறோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு 2ஆக எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை வந்து முன்கை விட்டு வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதை வெட்டி எடுத்தாச்சு. இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம தைக்கும்போது அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து தைக்கிற வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எளிமையாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் வந்து அதே மாதிரி சிம்பிளாக வந்து தைக்கிறதையும் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ பாருங்கள், அந்த 1 போடுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் 1வது பட்டையும் சேர்க்கணும், 2ஐயும் சேர்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு மாறாது, அதுக்காக தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து முன்னாடி அந்த 1/4 இன்ச்சு பாந்தளவு வரைஞ்சிக்க பார்த்திங்களா, அதையும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் தையல் வீடியோ போடுறேன். நன்றி.